எனக்கு ஒரு கை ஒரு கால் செய்வன வழி பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் போட்டியில் வந்து டெவலப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ எங்கெங்கேயோ போய் பார்த்து பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டேன். எங்கேயுமே இல்லை. ஒரு 8 பேர் பார்த்தேன் பண்ணல. அப்புறம் ஒரு சேலத்தில் ஒரு பாய்கிட்ட ஒருத்தர் பார்த்தேன். 6 மாதம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் நான் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் பாருங்கள் அந்த பூவெலாம் கொடுத்தாரு. அவர் சொன்னது 7 வகையான பூ சேர்த்திக்கணும். அப்புறமேல் 7 வகையான பாருங்கள் அந்த பாட்டில் 7 வகையான தண்ணி, கிணத்து போர் தண்ணி எடுத்துக்கணும். அப்புறமேல சந்தனம், அந்த மஞ்சள், சந்தனம், ரசகற்பூரம், அப்புறமா இதுதான் வந்து அந்த மந்திர பேப்பர். இதுதான் மெயின்னு வச்சுங்களேன். இதை வந்து ஆவி பிடிக்கணும், பொருத்தி ஆவி பிடிக்கணும். சந்தனம், ரசகற்பூரம், மாமூல் கற்பூரம், பூச்சுருண்டாங்க பாரு, இதெல்லாமே வந்து தூள் பண்ணி இதுவும் கெமிக்கல் எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி குளியல் போடணும். அதாவது சாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரின்னு வச்சிங்களேன். நீங்களும் இந்த மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பாருங்கள் அந்த மாதிரி கால் தான் பயங்கரமான வலி. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே வியாதியாகி நோய் வாய்ப்பட்டு அப்படியே கால் எடுக்க வேண்டியிருக்கும், இறக்க வேண்டியிருக்கும். அதனால் தேடிக்கிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, போராடிக்கிட்டே இருங்க. எந்த குளித்தா அப்படி தான் பூலாம் வரும், கால் படாமல் எடுத்து குப்பையில் போட்டுடணும். நீங்களும் இது மாதிரி முயற்சி பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் வரும். கண்டிப்பாலும் விடை கிடைக்கும்.